அம்மா ஹாய் செல்லம்ஸ், வாங்க, இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன ஸ்பெஷல்னு பார்க்கலாமா? பார்க்கலாமே வாங்க. நேற்றுக்கு ஸ்பெஷலும் இன்னைக்கு ஸ்பெஷலும் சேர்ந்து இருக்குது. இங்கே பாருங்க, பழையது இருக்குது. நேற்றுக்கு யாருமே சாப்பிடல. மதியம் வந்து சித்தி பத்திரிக்கை வைக்க வந்திருந்தால, அவள் சாப்பிட்டுட்டு வந்துட்டேன்னு சொன்னான். அதுக்கப்புறமா அதனால அந்த டைமுக்கு வந்ததால நம்மளும் சாப்பிட முடியல. பத்திரிக்கை வச்சுட்டு அப்படியே பேசிட்டு இருக்கிறதுக்கு பொழுதே போயிடுச்சு. அதனால அவங்க இன்ஃபார்ம் பண்ணிட்டு வரல. சொல்லியிருந்தீங்க வந்து சும்மா இருக்கிற நேரம்லாம் எல்லாம் செய்வீங்க, சொந்தக்காரங்க எங்க புத்தி அப்படியெல்லாம் கிடையவே கிடையாதுங்க. என்ன செஞ்சிருக்கிறோமோ அதை அவங்களுக்கு மற்றவங்களுக்கு போட்டுட்டு நாங்க அழகு வந்தாங்க. இன்ஃபார்ம் பண்ணிட்டு வந்தா நீங்க சொல்ற மாதிரி எல்லாமே செஞ்சு வைக்கலாம். அது எல்லாமே நம்ம வீட்டுல செய்த சமையல். அவங்க சாப்பிட்டுட்டு வந்துட்டேன், எனக்கு சாப்பாடு வேணான்ட்டாங்க, வெறும் ஜூஸ் மட்டும் கொடுத்துட்டு டீ, அதுக்கப்புறமா டீ போட்டு கொடுத்தோம். எத்தனையோ முறை கூப்பிட்டோம், வாமா எல்லாரும் சேர்ந்து சாப்பிடலாம். அவங்களுக்காக வந்ததுக்கு அப்புறம் டக்குன்னு ஓடி போய் முட்டையும் அவிச்சிட்டேன். ஏன்னா நமக்கு மட்டும் முட்டை இருக்கே, அவங்களுக்கும் சாப்பிடலாம். அப்புறம் பார்த்தா இல்லை நாங்கள் சாப்பிட்டுட்டு வந்துட்டோம், எங்களுக்கு சாப்பாடு மீன் குழம்பு சாப்பிட்டு வந்துட்டோம், அதனால வேணாம் அத்தை அப்படின்னு சொல்லிட்டா. நிறைய டைம் கூப்பிட்டோம். ஒருவேளை அவங்க எங்கள் கூட உட்காந்து சாப்பிட்ருந்தா கூட நாங்கள் எல்லாத்தையும் சாப்பிட்ருப்போம். இது எதுவுமே மீந்து இருக்காது. அதனால மதியானம் சாப்பிடாம வெறும் நைட்டு மட்டும் சாப்பிடாதால பிடிக்கல இந்த வெயிலுக்கு. அதனால எல்லாமே எதுவுமே பிடிக்கல. ஜூஸ் அந்த மாதிரி தான் பிடிக்கல. நேற்றுக்கு செஞ்ச தக்காளி தொக்கும் அப்படியே இருக்குது, வத்த குழம்பும் இருக்குது, பொரியல் கூட்டு எல்லாமே இருக்குது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த ரசமும் இருக்குது. அதனால் இன்றைக்கி குழம்பே வைக்கல, மோர் மட்டும் தாளித்து விட்டுட்டோம். காய் பார்த்தீங்கன்னா வாழைக்காய் வந்து ஒரே ஒரு வாழைக்காய் தான் பொரியல் செஞ்சுருக்கோம். ஏன்னா அந்த காயெல்லாம் பேலன்ஸ் பண்ணோம்ல, அதுக்காக. இங்கே பாருங்க, சுட சுட சோறும் பாருங்கள் கம்மியாக தான் வடிச்சிருக்கோம், பழையது இருக்கவும். அதுக்கப்புறம் காலிஃப்ளவர் பொரியல். இன்னொரு அது கொஞ்சம் தான் இருக்காது, அத்தனை பேருக்கு வராது இல்லை. காலிஃப்ளவர் பொரியல், சோத்து வத்தல் வறுத்து வச்சுருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா சோள வடை, மக்கா சோளத்தில் வடை பண்ணியிருக்கேன், ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ தான் பொரிச்சு வச்சுருக்கேன், எண்ணெய் இறக்கி வச்சுருக்கேன். ஏன்னா சூடாக பொரிச்சிக்கலான்னு சொல்லிட்டு, அப்போ தான் நல்லா இருக்குது, நல்லா சூடாக முறுமுறுன்னு சொல்லிட்டு. வேறு லெவலில் சமைச்சிட்டோம், விரும்பின மாதிரி சாப்பிட போகிறோம். இன்றைக்கி ஒரு புடி செல்லாக்குடிஸ் வீட்டில் டிஃபனான லஞ்ச் என்ன மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வழக்கம் போல் நம்மளோட இயற்கை சந்தை பொருட்கள் தேவைப்படுறவங்க வாட்ஸ்அப்புக்கு ஒரு ஹாய் மெசேஜ் போடுங்க. டீட்டெயில் வந்து அதுலேயே எல்லாமே வந்துடும். அதில் பார்த்தீங்கனாலே எல்லா விஷயமும் அதில் இருக்கும். அதை பார்த்துட்டு ஆர்டர் கொடுங்க. நேற்றுக்கு ஒரு போர்ச்சர் ஆர்டர் வந்து கடன்னு வத்த குழம்பு பண்ணி கொடுத்துட்டோம். இன்றைக்குமே வந்து ஒரு பெரிய போர்ச்சர் ஆர்டர் இருக்குது. பாருங்கள், ஈவினிங் வந்து பார்சல் பண்ணும்போது கண்டிப்பாக பூஜை வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணுவாங்க. வெப்சைட்டுக்கு எல்லா வேலையும் முடிஞ்சு இப்போ அந்த கடைசியாக அந்த பணம் வர்றது இருக்குது பார்த்தீங்களா, பேங்க்கு ட்ரையல் பார்க்கும்போது அது மட்டும் இன்னும் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு பணம் வரல. அது சம்மந்தமான வேலைகள் தான் போயிட்டுருக்குது. இறைவன் அருளால் அந்த வேலையை இன்றைக்கி முடிஞ்சிடுச்சுன்னா நாளைக்கு நம்மளோட இயற்கை சந்தையோட இது லான்ச்சு, வெப்சைட் லான்ச்சு. நாளைக்கு என்ன நாள்னு பார்த்தீங்கன்னா பங்குனி உத்திரம். நிஜமாக எனக்கு தெரியல, ஒரு செல்லாக்குட்டி வந்து எனக்கு சொல்லியிருந்தாங்க, கவிதான்னு சொல்லிட்டு, அம்மா வந்து நான் பங்குனி உத்திரம் புதன்கிழமமா பூஜா குட்டிக்கு ஒரு நல்ல வரணும் அமையும், கண்டிப்பாக நீங்கள் போயிட்டு அந்த பூஜா குட்டியை வந்து விரதம் இருக்க சொல்லி சாமி கும்பிடுங்கம்மா, நிச்சயமாக வந்து பூஜாவுக்கு நல்ல வரணும் அமையும்னு சொல்லியிருக்காங்க. பூஜாவும் அவளும் போய் இப்போ பார்த்துருக்கா, இந்த மாதிரி கமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு வாட்ஸ்அப்லேயும் சொல்லியிருந்தாங்க, நான் எனக்கு தெரிஞ்சது சொல்கிறேன். அதுக்காக பூஜா குட்டியும் நாளைக்கு விரதம் இருக்க போகிறேன்னு சொல்லியிருக்கா. ஸோ நாளைக்கு சமையலும் வந்து நம்ம வீட்டில் வெஜ்ஜு தான் இருக்கும், ஓகேங்களா. நாளைக்கு யாருன்னா விருந்தாளி வந்தாலும் வெஜ்ஜு தான் போடுவோம், இப்பயே சொல்கிறோம். நீங்கள் மட்டும் சமைப்பீங்க, எனக்கு தெரிஞ்சதுன்னா நான் சமைக்க மாட்டேன். உண்மையாகவே இந்த கால ஓட்டத்தில் இந்த உழைப்பை ஓடுறதுல கேலண்டர் பார்க்க ஒருத்தர் கேட்பேன், நீங்கள் கேலண்டர்லாம் பார்க்க, நிஜமாவே பார்க்க மாட்டேன் கேலண்டர்லாம். ஏன்னா அதில் கேலண்டர் பார்த்தா தான் அமாவாசை, கிருத்திகை, இதெல்லாம் பிரதோஷம், இது எல்லாமே தெரியும். நானும் அந்த மாதிரி ஒரு அமைதியான லைஃப் தான். எப்போ கிடைக்கும்னு தெரியல, ஒருவேளை ஜெய் கல்யாணம் பண்ணிட்டா கிடைக்குமான்னு தெரில. ஏன்னா என்னோட பொறுப்பை வந்து ஒருத்தர் எடுத்துக்கிட்டாங்கன்னா அப்போ போய் நான் கேலண்டர் பார்த்து நாளைக்கு அமாவாசை கிருத்திகை அப்படின்னு நான் சொல்லுவேன். என்னடா பசி எடுத்துக்கிச்சு குழந்தைக்கு, அதனால தான். ஸோ நாளைக்கு வந்து இதெல்லாம் ரெடி ஆகிடுச்சுன்னா வெப்சைட் லான்ச் பண்ணிவிடுவோம். நிறைய பேர் வந்து நான் தொட்டு ஆர்டர் பண்ணணும், வெப்சைட்டை சீக்கிரமாக கொடுங்கன்னு கேட்குறீங்க. நிச்சயமாக நாளைக்கு லான்ச் பண்ணிவிட்டு உங்கள் ஷார்ட்ஸாக கண்டிப்பாக வரும். அதுக்கப்புறமா போய்ட்டு நீங்கள் அழகாக வெப்சைட்டில் வந்து நீங்கள் பொருட்களை வந்து ஆர்டர் கொடுக்கலாம், சரிங்களா. அதுக்கப்புறம் இன்றைக்கி திருமண நாள், பிறந்த நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எங்கள் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் செல்லுங்களா. வாழ்க வளத்துடன் எப்போதும் மகிழ்ச்சியா நிம்மதியா சந்தோஷமா இருங்க. வடுகுட்டி ஸ்ப்ரெட் பாசிட்டிவிட்டி. லவ் யூ ஆல். டாடா, பை.